நான் வந்து இங்கே சென்னையில் ஒரு ஸ்கூலில் எல்கேஜி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா, தினைக்கும் என்னைய வேனில் எங்கள் அம்மா ஏற்றி விடுவாங்க. ஏற்றி விட்டதுலேருந்து அழுக ஆரம்பிச்சிருவேன். அழுதுகிட்டே வேனில் போவேன். அங்கே போய் இறங்கியும் அழுதுகிட்டே கேட்லேருந்து அப்படியே உள்ளே போய் பாத்ரூமில் போய் நின்றுப்பேன். பேகை மாட்டிட்டு பாத்ரூமில் நின்று நான் அழுதுகிட்டே இருப்பேன். ரொம்ப மாதம் இப்படியே தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல, படிக்கவே பிடிக்கல. கொஞ்சம் மாதம் கழிச்சு எனக்கு அந்த ஸ்கூல் போக பிடிச்ச ஒரே ஒரு காரணம் வந்து வாணி டீச்சர். வாணி டீச்சர்னு ஒருத்தவங்க அங்கே இருந்தாங்க. எல்கேஜிக்கு எடுப்பாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் இந்த மாதிரி தினைக்கும் அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டில் வந்து தூக்கிப்பாங்க. கேட்லேருந்து என்னை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு அப்படியே உள்ளே வந்து கிளாஸ் ரூமில் கொண்டே என்னை உட்காரப்பாங்க. சில நாள் இந்த மாதிரி பாத்ரூம் ஓடி போயிட்டேன், அங்கே அழுதுட்டு இருந்தேன்னா அங்கேருந்து வந்து என்னை தூக்கிட்டு போய் கிளாஸ் ரூமில் உட்காரப்பாங்க. மதியானம் தினமும் வந்துடுவாங்க, என் கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்க ஸ்டாஃப் ரூம் விட்டுட்டு என் கூட வந்து உட்காந்து என்னை கூட்டி விடுவாங்க. சில நாள் என் கூட சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அவங்க முகம் வந்து எனக்கு அப்படியே நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்க ஒரு மாதிரி மாநிறமாக இருப்பாங்க. அவங்களுக்கு பல்லு வந்து கொஞ்சம் லைட்டாக வெளியே எட்டி இருக்கும். அதை வந்து ஏதாவது பசங்க கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து அது செம்ம கோபமாக வரும். யாராவது அவங்க கிண்டல் பண்ணால் அது வந்து எனக்கு செம்ம கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு சேலை கட்டிட்டு வருவாங்க. அந்த சேலையோட கலரை வந்து நான் அப்படியே ஞாபகம் வச்சுப்பேன். அதை ஞாபகம் வச்சுட்டு அந்த நாள் ஃபுல்லாக அந்த கலரை வேற எங்கெங்கெல்லாம் நான் பார்க்குறேன்னு நோட்டீஸ் பண்ணிட்டே வருவேன். இப்போ அவங்க வந்து எல்லோ கலர் சேலை கட்டியிருக்காங்க இன்னைக்குன்னா, அந்த நாள் முழுக்க வேற எங்கெல்லாம் நான் எல்லோ கலர் பார்க்குறேன் அப்படின்னு நோட்டீஸ் பண்ணிகிட்டே நான் வந்து வருவேன். இப்போ எனக்கு ரொம்ப நல்ல ஞாபக சக்திலாம் கிடையாது. ஆனால் இது வந்து என்னோட எல்கேஜியில் நடந்த ஒரு விஷயம். இது ஏன் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குன்னா, ஒருத்தங்க என் மேலே பாசமாக இருந்தாங்கன்ற கெஸ்டர் எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு. அதனால என் பிரெயின் அதை அப்படியே ஞாபகம் வச்சிருக்கு. இதை பற்றி பெல் ஹுக்ஸோட ஆல் அபவுட் லவ்ன்ற புக்கில் கொஞ்சம் எழுதியிருப்பாங்க. ஒரு குழந்தை சின்னதாக இருந்து வளர்றப்போ அதுக்கு மொழி புரியறதுக்கு முன்னாடி, இவங்க அம்மா அப்பான்ற ஐடென்டிட்டி புரியறதுக்கு முன்னாடியே லவ் அண்ட் அஃபெக்ஷனை ஒரு கெஸ்டராக காட்டுறது அதுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒருத்தவங்க கொஞ்சனா அது சிரிக்கிறதோ, திட்டுனா அதட்டினா முகம் சொல்லிக்கிறதோ, இதெல்லாமே நம்மளே பார்த்துருப்போம். அப்போ குழந்தைங்களுக்கு லாங்குவேஜ் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி, லாங்குவேஜ் புரியறதுக்கு முன்னாடி, அம்மா அப்பா இல்லை ரிலேஷன்ஷிப்ஸ் அதெல்லாம் புரியறதுக்கு முன்னாடியே லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து ஒரு கெஸ்டராக புரிய ஆரம்பிக்குது. இந்த புக்கில் லவ்வை பற்றின எல்லா ஆஸ்பெக்ட்ஸையுமே எழுதியிருப்பாங்க. ஒரு ரொமான்டிக் லவ், காதல்களை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஏன் முக்கியம், கம்யூனிட்டி ஏன் முக்கியம், அப்ரெஷனையும் லவ்வையும் கனெக்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. கன்சியூமர் கல்ச்சர் இல்லை கேபிட்டலிசம் எப்படி லவ்வை அஃபெக்ட் பண்ணுது, இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே எழுதியிருப்பாங்க. இந்த புக்கில் நான் கற்றுக்கிட்ட எனக்கு முக்கியமாக தோணுன சில விஷயங்களை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். முதல் விஷயம் எனக்கு நான் கற்றுக்கிட்டது இந்த புக்கு மூலமா அப்படின்னா, லவ்வை வந்து நம்ம எப்பயுமே ஒரு ஃபீலிங்காக தானே பார்ப்போம். அது வந்து ஒரு உணர்ச்சின்னா நமக்கு எப்பயுமே டக்குன்னு தோணும். அது ஒரு உணர்ச்சி தான். ஆனால் ஒரு ஃபீலிங்ன்றதை தாண்டி லவ்வை வந்து ஒரு ஆக்ஷனாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபீலிங்ஸ்க்கோ இமோஷன்ஸ்க்கோ இல்லை நமக்கு தோன்ற விஷயங்கள் மேலே ரொம்ப நமக்கு கண்ட்ரோல் கிடையாது. ஆனால் நம்மளோட பிஹேவியரை இல்லை ஆக்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்போது லவ்வை ஒரு ஆக்ஷனாக பார்க்க ஆரம்பிக்கிறப்போ இன்னும் பொறுப்போட காதல்ன்ற வார்த்தையோ இல்லை அன்புன்ற வார்த்தையோ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். நம்மளோட ஆக்ஷன்ஸாக அது மாற ஆரம்பிக்கும். அதனால முதல்ல இந்த புக்கு மூலமா நான் கற்றுக்கிட்டது, லவ் வந்து ஒரு நவுன் கிடையாது, அதை வந்து ஒரு வேர்பாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த புக்கோட முதல் சாப்டரே வந்து கிவ் லவ் வேர்ட்ஸ். லவ்வை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே தான் வந்திருக்கோம். நிறைய காதல் பாட்டு கேட்குறோம், நிறைய கவிதைகள் படிக்கிறோம், படங்களில் தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கும். ஆனால் இதுதான் காதல் இல்லை இப்படிதான் சரியாக அன்பு செலுத்தணுன்றது எப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அதுக்கு ஒரே ஒரு டெஃபினிஷன்றதும் கிடையாது. ஆனால் சின்ன வயசுலேருந்து காதலுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்து அதை கேட்டு கற்றுக்கிட்டு நம்ம வளர்ந்துருந்தோம்னா, வளர வளர இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்லேருந்து இங்கே இருக்க சமூக பிரச்சனைகளை, சாதியை,
ஜெண்டரை எப்படி நம்ம பார்க்குறோன்ற பெர்ஸ்பெக்டிவ்மே கூட நம்ம எல்லாருக்குமே மாறி இருக்கும். அதனால ஒரு டெஃபினிஷன் இருக்கிறதும் சரியான வார்த்தைகள் மூலயமா அதை பற்றி பேச கற்றுக்கிறதும் அதை ஒரு செயலாக ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கிறதும் ரொம்ப முக்கியம். லவ்வை ஒரு ஃபீலிங்காக மட்டும் பார்க்காம அது ஒரு ஆக்ஷனாக பார்க்குறது மூலயமா நம்ம கற்றுக்கிற முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, லவ் அண்ட் அப்யூஸ் கேனாட் கோஎக்ஸிஸ்ட். காதலும் அப்யூஸும் இல்லை ஒருத்தரை புறக்கணிக்கிறதோ நெக்லெக்ட் பண்ணுறதோ இது எல்லாமே ஒன்றா இருக்கவே முடியாது. இது ரெண்டும் ஆக்சுவலி ஆப்போசிட்டான விஷயங்கள். ஒரு உதாரணம் அவங்க எழுதியிருப்பாங்க இந்த புக்கில். ஒரு மேன் வந்து அவங்க ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் அடிச்சுட்டு வெளியே போய் நான் அவங்கள எவ்வளோ நேசிக்கிறேன்னு தெரியுமா, அவங்க தான் என் உலகம், அவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். அந்த ஒய்ஃப்கிட்ட கேட்டாலுமே அவங்களுமே கூட அதையே நம்பலாம், அதையே சொல்லலாம். சேதுபதி படத்தில் வர மாதிரி இப்போ அந்த ஆள் என்னை அடித்தாலும் திருப்பி வந்து என்னை கொஞ்சமா அதுக்கு நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு சீன் வரும். இப்போ நிறைய படங்கள் மூலியமாகவும் வீடுங்களில் நமக்கு சொல்லப்படுறது மூலியமாகவும் இதை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். ஒருத்தங்க நம்மளை அடித்தாலும் ஹர்ட் பண்ணாலும் இல்லை எல்லா விதமான அப்யூஸும் தான். இதில் அப்யூஸ்ன்னு சொல்கிறது ஃபிசிக்கலாக, செக்ஷுவலாக, இமோஷ்னலாக எல்லா விதமான அப்யூஸுமே லவ்வோட கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியாது. ஆனால் இதை எப்படி நம்ம ஏற்றுக்கிறோம், இது எப்படி நமக்கு பழக்கப்படுதுன்றதை பற்றியும் இந்த புக்கில் எழுதியிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து குழந்தைங்கள கடினமான வார்த்தைகள் சொல்லி திட்டுறதோ அவமானப்படுத்துறது இல்லை அடிக்கிறது வேற ஏதோ ஒரு விதத்துல காயப்படுத்திட்டே இருக்கிறதும் அன்பும் சேர்ந்து கலந்துதான் நமக்கு காட்டப்படுது. அப்படிதான் நம்ம பழக ஆரம்பிக்கிறோம். அப்போ ஏதோ ஒரு விதத்துல லவ்வும் அப்யூஸும் கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியும்ன்றத சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாருமே கற்றுக்கிட்டே வரோம். ஆனால் நிச்சயமாக லவ்வும் அப்யூஸும் கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியாது. அது ரெண்டும் இன்ஃபேக்ட் ஆப்போசிட்டான விஷயங்கள். அடுத்து நீங்கள் வந்து ஒரு நல்ல காதலராக இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, நல்ல காதலராக இருக்கிறதுக்கான முதல் படி என்னன்னா ஹானஸ்டாக இருக்கிறது தான். லவ்ன்றதை தாண்டி பொய் சொல்றத நம்ம எப்படி ஒரு சமூகமா பழகிக்கிறோம், அது ஏன் வந்து இங்க ஒரு நார்மலான விஷயமா பார்க்கப்படுதுன்றத பத்தியுமே இதுல எழுதியிருப்பாங்க. அதுவுமே நம்மளோட சைல்ட்ஹுட்லேருந்து தான் வர ஆரம்பிக்கிறது. இப்போ நம்ம முன்னாடி பேசின எப்படி லவ்வும் அப்யூஸும் கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியாதுன்னு சொன்னதோ இல்லை எப்படி நம்ம பொய் சொல்ல கற்றுக்குறோம், எல்லாமே அதிகமாக சைல்ட்ஹுட்லேருந்து தான் வர ஹேபிட்ஸ் தான் நமக்கு இருக்கும். ஏன்னா நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம அதை யோசிக்கிறோமோ இல்லையோ, நம்மளோட வீடுகள்லேருந்து தான் முதல்ல நம்ம அன்பை இல்லை லவ்வை ஒரு எத்திக்கா இல்லை ஒரு மாராலிட்டியாக எப்படி ஃபாலோ பண்ணணுன்றத கற்றுக்குறோம். சைல்ட்ஹுட்டில் நடக்கிற நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் தான் அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் எப்படி பார்க்குறோன்றதையும் கண்டிப்பாக ஷேப் பண்ணுது. அப்போது சின்ன குழந்தைங்கிட்ட எல்லாருமே வந்து பொய் சொல்லக்கூடாதுன்றதை தான் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. ஆனால் நிறைய நேரம் குழந்தைங்க உண்மையை சொல்கிறப்போ அவங்களுக்கு அடி விழும் இல்லை திட்டு விழும். அப்போது பயந்து நிறைய நேரங்களில் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, உண்மை சொன்னால் நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அடல்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை அவங்க பார்ப்பாங்க. அப்போது அடல்ட்ஸ் போய் சொல்கிறத குழந்தைங்க பார்க்குறனாலையும் அது ஓகே தான் போலன்றதும் ஒரு பழக்கமாக மாறும். அப்போது சின்ன வயசில் நிறைய நம்மளை பாதுகாத்துக்க இல்லை சேஃபாக இருக்கிறதுக்காக பொய் சொல்ல ஆரம்பிக்கிறது ஒரு அடல்ட்டாக ஆக ஆக அது ஒரு பிஹேவியராகவே மாற ஆரம்பிக்குது. நீங்கள் நல்ல காதலராக இருக்கணும் அப்படின்னா பொய் சொல்லறது நிறுத்துறதும் உண்மையை பேச நம்ம கற்றுக்கிறதும் அதே மாதிரி உண்மையை கேட்க நம்ம பழகிக்கிறதும் தான் முதல் படி. நம்ம எப்படி பொய் சொல்ல கற்றுக்குறோன்றதுக்கு இன்னொரு ஆஸ்பெக்டும் அவங்க எழுதியிருப்பாங்க. ஜெண்டருக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்றதை பற்றி. இப்போது சின்ன வயசுலேருந்தே ஆம்பளை பசங்க வந்து அழுகக்கூடாது, இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சொல்லி வளர்க்குறப்போ ஒரு ஃபால்ஸ் செல்ஃபை க்ரியேட் பண்ண அவங்க கற்றுக்குறாங்க.
இன்னொரு புக்கு இன் தி எண்ட் ஆஃப் மேன்ஹுட் அப்படின்னு அதில் எழுதியிருக்கிறத இதில் கோட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேட்ரியார்க்கல் சொசைட்டியில் நீங்கள் ஒரு ஐடியல் மேனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பொய் சொல்ல கற்றுக்கணும். ஒரு ஃபால்ஸ் செல்ஃபை நீங்கள் உருவாக்கிக்கணும். உண்மையிலேயே நீங்கள் ஃபீல் பண்ணுறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்க பழகிக்கணும். அப்போது தங்களை மாஸ்க் பண்ணிக்க, உண்மையை பேசுறது இல்லை வல்னரபிளாக இருக்கிறது இங்கே ஷேம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஃபால்ஸ் செல்ஃபை உருவாக்கிட்டு பொய் சொல்கிறத ஒரு ஓகேவான பிஹேவியராக கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறோம். இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஒருத்தங்க அன்பை வெளிப்படுத்துறது இல்லை லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து கிரிஞ்சா இல்லை அவமானமாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா வெறுப்பை வெளிப்படுத்துறது ஒரு நார்மலான பிஹேவியராகவும் அது நார்மலை தாண்டி ஒரு கூலான விஷயமாகவும் இங்கே மாற ஆரம்பிக்கும். இந்த ஒரு விஷயத்தை தாண்டி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி எப்படி நம்ம காதலிக்கிறத அஃபெக்ட் பண்ணுதுன்னு எழுதியிருப்பாங்க. அதில் அவங்க எழுதியிருக்க முக்கியமான ஒன்று கன்சியூமர் கல்ச்சர் எப்படி நம்ம பொய் சொல்கிறத நார்மலைஸ் பண்ணுது அப்படின்னு. இப்போது தொடர்ந்து மீடியா மூலயமா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலயமா பொய் சொல்கிறத இல்லை ஒரு விஷயத்த சேல் பண்ணுறதுக்காக பொய் சொல்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை பார்க்க அதை பற்றி படிக்க கன்சியூம் பண்ண அது ஓகேன்ற மாதிரி நமக்கும் தோண ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து நம்ம மீடியாவில் தான் பார்க்குறோம், நம்ம ஃபோனில் தான் பார்க்குறோம். ஆனால் அது நம்ம பொது வாழ்க்கையை தாண்டி நம்மளோட பர்சனல் லைஃப்பில் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே ஒரு பிஹேவியரா ஒரு ஓகேவான விஷயமா மெதுவா மாற ஆரம்பிக்கும். த ஆர்ட் ஆஃப் லவ்விங் அப்படின்ற புக்ல சொல்ற ஒரு முக்கியமான விஷயத்த இந்த புக்ல அவங்க கோட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சாதிய முதலாளித்துவ கொள்கையை அடிப்படையா கொண்ட ஒரு சமூகத்துல நீங்க காதலையோ இல்லை அன்பு செலுத்துறதையோ ஒரு பிராக்டிஸா இல்லை கொள்கையா ஆக்கவே முடியாது. கன்சியூமர் கல்ச்சர் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை நமக்கு தருதில்ல. இப்போது நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லை, யாரும் நம்மக்கிட்ட பாசமாக இல்லை, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் இல்லை. ஆனால் அந்த வெறுமையை ஒரு பொருளை வாங்கி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியும். நமக்கு ஒரு எம்டினஸ் இருக்குது, ஒரு லோன்லினஸ் இருக்குது, அதுக்காக பொருள் வாங்கிட்டே இருக்கும். பொருள் வாங்க இன்னும் அந்த எம்டினஸ் அதிகமாகுது, இன்னும் பொருள் வாங்கிக்கிட்டே இருக்கும். அப்போது இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒரு கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி த்ரைவ் ஆகிறதுக்கு நம்ம எல்லாருமே லோன்லியாக இருக்கணும், எம்டியாக ஃபீல் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கக்கூடாது. நமக்கு நல்லா காதலிக்க தெரிஞ்சா, நம்ம ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறோன்னா, நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நல்லா இருக்குது, எல்லா ரிலேஷன்ஷிப்ஸுமே நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இங்கே சொல்லப்படுற நிறைய பொய்களை நம்ம ஏற்றுக்க மாட்டோம், நிறைய பொருட்களை நம்ம வாங்க மாட்டோம். அதுக்கப்புறம் மீ கல்ச்சர்ன்ற கான்செப்ட் பற்றி எழுதியிருப்பாங்க. எப்படி இந்த மீ கல்ச்சர்ன்ற கான்செப்ட் நம்மளை ஒரு டெமோக்ராட்டிக்கான நேஷனாக மாறவே விடாமல் தடுக்கும்ன்றதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதிகமான பொருட்களை கன்சியூம் பண்ண பொய் சொல்கிறது ஓகேன்றத நம்ப அதே மாதிரி நம்மளை சுற்றியே நம்ம வாழ்க்கையை யோசிக்கிறது இல்லை நம்மளை மட்டுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ண கற்றுக்கிறப்போ லவ்வை இல்லை அன்பை ஒரு மாராலிட்டியாகவும் எத்திக்காகவும் நம்ம பார்க்கவே முடியாது. அதுக்கு எதிரான எக்ஸ்ப்ளாய்டேஷனையும் அப்ரெஷனையும் ஒரு அக்செப்டபிளான விஷயமாகவும் அதை ஒரு எத்திக்ஸாகவும் நம்ம ஏற்றுக்க ஆரம்பிப்போம். அதனால லவ்வை எப்படி ஒரு சரியான ப்ராக்டிஸா ஒரு எத்திக்கா பழகிக்கணும்னு கற்றுக்கிறனாலையும் சரியான வார்த்தைகளை சொல்லி டெஃபினிஷன்ஸ் சொல்லி எப்படி அதை சரியாக பேசுறதுன்னு கற்றுக்கிறது, எப்படி உண்மையை பேசுறது, எப்படி உண்மையை கேட்கறதுன்னு கற்றுக்கிறது, லவ்வும் அப்யூஸும் கோஎக்ஸிஸ்ட் ஆகவே முடியாதுன்றதை கற்றுக்கிறது, இது எல்லாமே தான் நம்மளை காப்பாற்றும். லவ் அப்ரெஷனுக்கு அகெயின்ஸ்டான ஒரு டூல். இந்த புக்கில் இந்த மாதிரி இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் இந்த புக்கை படித்து பாருங்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.